அன்பர்களே, நாம் நம்மிடம் இருப்பதையெல்லாம் கொண்டு வந்து அவரிடம் அர்ப்பணிக்கிற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள குறைகளை எல்லாம் மாற்றி நிறைவாய் நம்மை தொடுவார். அதை அவர் திருப்பி பிளஸிங்கா கொடுத்துருவார். அப்படி கொடுக்கிற பொழுது என்ன இருக்கும் என்றால், நான் எதையெல்லாம் குறைகளோடு கொடுத்தேனோ அதை நான் நிறையாக பெற்றுக்கொள்வேன். என் வாழ்க்கையில் எதுவெல்லாம் சரியா இல்லாமல் இருந்ததோ அவை எல்லாத்தையும் கொடுக்கிற பொழுது அவர் அதை சரி செய்து தருவார். அதனால்தான் சொல்லுகிறோம், ஜபிக்கிற பொழுது உங்க குடும்பத்தை அர்ப்பணித்து ஜபிங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. நீ கூட உன் வீட்டாண்டவர்கிட்ட கொடு. உன் பிள்ளைகள் பிரச்சனைகளான எடுத்து நீ அழுதுட்டே இருக்காத. உன் வீடு கட்ட முடியலையே என்று அழுது கொண்டே இருக்காத. திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கிறதே என்று அழுது கொண்டே இருக்காத. என் குழந்தை பாக்கியம் தடைபட்டுட்டே இருக்குதுன்னு அழுது கொண்டே இருக்காத. இன்னும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற, நோய் நொடியில் இருக்கிற, அழுது கொண்டே இருக்காத. அர்ப்பணி, சபத்தில் அர்ப்பணி. நீ உனக்குள்ளே புழுங்கி கொண்டிருப்பதால், உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருப்பதால் இது மாறாது. அதே வேளையில நீ அர்ப்பணிக்கிறது மாறும். எனக்கு பிரியமான இறைப்பிள்ளையே, வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். புதன்கிழமை நீரும் உன் வீட்டாரும் வாழ்வீர்கள்.